பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வாராக. என் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏசாயா 54 அதிகாரத்தில் 10 வசனம் படிக்கும் போது ரொம்ப தெளிவான திட்டமான ஒரு வார்த்தை. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பிறந்து போனாலும் என் கிருபை உம்மை விட்டு விலகாது என்ற வாக்குகள். நிச்சயமாக அது உண்டு. இன்னைக்கு செல்போன் மூலியமாக ஒரு செய்திகளை நான் பார்த்து கொள்ளும் போது என்னுடைய மகன் கூட இந்த செல்லை கொடுத்து ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள மாதிரி கேட்டார். இப்போல்லாம் எதையும் யார் என்ன சொன்னாலும் எதையும் கோச்சிக்கிற நிலைமையில் நான் கிடையாது. ஏன்னா ஊழியத்தின் பயணங்களில் ரொம்ப அனுபவிச்சுட்டேன். அனுபவிக்கப்படும் போது என்ன போல ஒருவர் இருப்பாரா என்று கேட்டால் நிறைய பேர் என்ன காட்டி ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்க. பல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் எனது கடுவளவு தான். என்னை காட்டி என்னுடைய முன்னோர்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு மரித்து போயிருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் பைபிள்ல இருந்து பார்க்கும்போது மோசை கொடுத்து ஒரு டாபிக்கை ஒருத்தர் பேசியிருந்தாரு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அவர் என்ன பேசுறாருன்னு சொன்னா 1840ஆம் ஆண்டில் நடந்த ஒரு விஷயத்தை கொடுத்து பேசுறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அவர் மோசை பிறந்த கிராமத்தை கொடுத்து அவர் அது முடிக்கப்படும் வடக்கரைன்னு முடிச்சாரு. அது எங்களுக்கு சிரிப்பாக பார்த்துன்னு இருந்தாரு. அந்த பங்கு வடக்கரை என்று ஒரு கிராமத்தை கொடுத்து அவர் பேசப்படும் போது 1000 பேர் 1850 10 ஆண்டிலே 1000 பேர் சுவிசேஷ அறிவிச்சு ஏராளமான ஜனங்க. அவர் ரத்த சாட்சியில மரித்த பிற்பாடு அநேகர் அவரை விட்டு விலகி போது 30 குடும்பம் மட்டும் மெய்யான தெய்வம் இருக்கிற என்று சொல்லக்கூடியதாக இருந்து அவன் என்ன பண்றானா அந்த ஆலயத்தை கட்டப்பட்டதை கொடுத்து ஒரு சாட்சியாக பகிர்ந்து பேசி கொண்டிருந்தா பார்த்து கொண்டிருக்கப்படும் போது நான் யோசித்தேன், ஐயோ இவ்வளவு கடுமையான ஒரு கஷ்டத்தை கூட இயேசுவை விட்டு விலகாமல் இத்தனை பெரிய ஆலயத்தை கட்டி இம்மட்டும் அந்த ஆலயம் பெருகாது இருக்கிற காரணங்கள் என்ன என்றதை கொடுத்து ஒரு ஆலோசனை கொடுத்து கொண்டிருந்தார். அதே ஒரு சிலருக்கு அனுப்பியிருக்கேன். இன்னைக்கு அப்படிதாங்க. இன்னைக்கு காரியங்களுக்கு ஏற்றபடி மனிதன் மாற்றி அமைத்து கொண்டிருக்கும் போது 2 நாளைக்கு முன்பாக பட்டாராம் பகுதியில் இருக்கிற ஒரு தாயார், அந்த தாயார் கொடுத்து அவங்க குடும்ப காரியம் பேசி கொண்டிருக்கும் போது நான் சுவிசேஷத்தை பற்றி சொன்னேன். இப்படி ஒரு காலகட்டாயத்தில் இப்படிப்பட்ட சுவிசேஷனாக இருந்தது. ஆனால் இந்த செய்தியை நான் செல்போனில் பார்க்க முன்னாடி பேசப்பட்ட வார்த்தை. அவங்களுடைய கணவர் பார்த்தீங்கன்னா கொரோனால பாதிக்கப்பட்டு மரித்து போகும்போது அந்த மரணத்தை பார்க்க கூட ஒரு மனுஷன் இறங்கி வரல. நான் திருத்தணி பகுதியிலேருந்து கடந்து போயிட்டு அந்த புதைக்கலை விதைக்கப்பட்டதை கூட இருந்து செய்துட்டு நான் கடந்து வந்தேன். அப்போது அதை கொடுத்து நான் பேசி கொண்டிருக்கப்படும் அது உண்மைதான். ஏன் இன்னைக்கு அப்படி இல்லை, ஜனங்க தனக்கு ஒரு காரியம் சுயநலமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா ரயில்வேல வேலை செய்கிறவர், அவங்களுடைய மனைவி ஒரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் செய்கிற ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க. மகளுக்கு திருமணம் பண்ணிட்டார். மகன் படித்து கொண்டிருக்கிறாரு. அவருடைய சகோதரன், என்னுடைய சகோதரன் கூட சொல்லலாம், ஒரு ஊனமுற்றவராக அவரை பார்ப்போம், சந்திப்போம், அந்த குடும்பத்தை பகிர்ந்து கொள்ளும்போது ஒரு முறை பேசி கொண்டிருக்கும் ஒரு ஊழியக்கார், பெரிய ஊழியக்காரர், வயதில் கடந்து போனவர், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர். அவர் என்னை பார்த்ததுமே இப்படிப்பட்ட ஊழியக்காரோட பழகிறிய இவர் நம்ம பிடிக்கிற மீனை பிடிச்சுன்னு போயிடுவாங்கன்னு அவர் என்னை ஒரு கேள்வியாக கேட்கப்பட்டார். அப்போ அந்த கேள்வி கேட்கப்படுமோ நான் சொன்னேன், எந்த மீனை நான் பிடிச்சிட்டு போக மாட்டேன். என்னிடத்துல அந்த மீனை பெருக செய்து அதை என்ன பண்ண வளர்ச்சி அடைந்து அந்த ஆற்றுல சரியாக வளர்ந்து வரணுன்றதுக்காக நான் வழி தேடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். எந்த இடத்துக்கு போனாலும் அந்த ஏரியில் இந்த தண்ணியை எடுத்துன்னு வருதோ மீன் பிடிச்சின்னு வர வேலையை நான் வச்சுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு மறுவார்த்தை சொல்லி நான் கடந்துட்டேன். என்னுடைய வேலையை அதுதான். எனக்கு அனைத்து சபைக்காரர்களும் என்னிடத்தில் பேசுவாங்க, ஜெபிப்பேன், கூட்டம் கூட நடத்துவேன். ஆனால் என் சபைக்கு நீங்கள் வாங்க என்று நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை சபையை விட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக பின்மாற்றம் அடைந்தால், நீ வழி தப்பி போனதை போல் எங்கேயோ அது கலைஞ்சு திரிந்து போனால் உன்னை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி வரவேற்பேன். அது எங்கன்னா என்னை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால், 5 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால், சென்னையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் வாகனம், ஏன்னா வாகனத்தில் எப்படியோ சேருன்னு சொல்லுவாங்க. அப்பயும் பக்கத்தில் இருக்கிற சபைகளை போறியா என்று பர்மிஷன் கேட்டு இவ்வளோ காரியம் நடந்த பிற்பாடு தான் என்னை சந்திக்க வர வைப்பேன். ஆனால் மேக்சிமம் எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த காரியத்தை கொடுத்து பேசணும்னு சொன்னால் எனக்கு ஆரம்ப ஸ்டேஜிலே சபை நடத்துகிற ஒரு தூண்டுதலே கிடையாதுங்க. எனக்கு எப்படியாவது கிராமங்கள் தூரம் கடந்து போய் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்டவர்களை
விடுதலை, இயேசு நாமத்தில் விடுதலை கொடுத்து அவங்களை மனமாற்றம் அடைந்து அவங்க உள்ள சபைகளை கொடுத்து வர்றதுதான் என்னுடைய வேலையை. ஏதோ ஒரு சூழ்நிலை இங்கே வந்து இதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கர்த்தர் இந்த சபையை கட்டி கொடுக்க ஒரு உதவி செய்தார். அது ஒரு மகிமை. இங்கே ஏசாயா 54 அதிகாரம் 10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பறந்து போனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்ற வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். எத்தனை விலகி போனாலும் கர்த்தருடைய கிருபை நம்மளை விட்டு விலகாதான். யார் நம்மளை விட்டு விலகி நின்று பார்த்தாலும் இல்லை விலகி நின்று பேசினாலும் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஏன்னா கர்த்தருடைய அன்பு மட்டும் நீ எப்போதும் உனக்கு என்ன பண்ண சூழ்ந்து கொண்டு இருக்கும். அதை தான் சகாரியா 2:5 படி சொல்லுவார். அவரு நம்மளை சுற்றி அக்கினி மேலா இருப்பாராம். அப்போ அந்த ஊழியக்காரர்களை கொடுத்து தேவன் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தா நிறைய காரியங்களை சொல்லியிருப்பார். அந்த ஊழியத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு அப்படி தான் ஊழியத்தை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இங்கே ஒரு மனுஷன் பேசப்பட்ட அந்த வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் அமைச்சிருப்பேன் அந்த செய்தியை. மோசே காலத்தில் நடக்கப்பட்ட ஒரு சாட்சியை கொடுத்து பகிர்ந்து கொள்ளப்பட்டது. குறைஞ்சது 1000க்கு மேலான நாட்கள் ஆகுது. அவர் ரத்த சாட்சியாக மரித்து போகும் முன்பு 1840 தான் அங்கே துவக்கியிருக்கிறாங்க ஒரு சபை கட்டுறதுக்காக. அவர் அந்த 1850 அந்த ஆலயத்தை கட்டி முடித்த போது 40 பேர்ல 1000 பேர்கிட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார். அவர் அந்த ரட்ச சாட்சியாக மரித்த பிற்பாடு எல்லாரும் விட்டு விலகி ஓடிட்ட பிற்பாடு 30 குடும்பம் மட்டும் நிலைத்திருந்து சபையை கட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த சபை வளர்ச்சியடையாது இருக்குது என்று சொன்னால் அது கொடுத்து ஒரு ஊழியக்கார் தெளிவாக பேசியிருந்தார். ரொம்ப எனக்கு பிடிச்சது. அது அநேகர் சுவிசேஷம் அறிவிப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு செய்தியை பார்க்கும்போது சொன்னார், இந்த ஆகஸ்ட் 15 ஒரு மாபெரும் கூட்டம் இருக்குது, இந்த கூட்டத்துக்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்களே தவிர அந்த உபவாசத்து கூட்டத்தை உபவாசம்ன்றது ஒரு இடத்துல ஒரு மகன் மார்க்கு புத்தகத்தில் படிக்கும்போது 9ஆம் அதிகாரத்தில் 23 படிக்கப்படும் போது விழுந்து போட மனிதன் எப்படி எழுந்தான்னு கேட்கும்போது இந்த மாதிரி பிசாசுகளும் உபவாசத்தினால் ஜெபத்தினால் முடியும் என்று சொல்லி 26 சொல்லப்பட்டிருக்கும். எப்படி நடந்ததுக்காக பதில் சொல்லுவாருங்க. சில பிசாசு பார்த்தீங்கன்னா உபவாசத்திலும் ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா அநேக அந்த மாதிரி காரியத்தில் போவோம். ஒன்று ஜெபம் இல்லை உபவாசத்தில் இருந்தால் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றது குறித்து ஒரு வரலாறு காண முடியாத ஒரு செய்தி அதை பகிர்ந்து கொள்ள முடியும். அது மார்க்கில் படிக்கிற நம்ம இன்னைக்கு வேற மாதிரி போயிடுச்சுங்க. எல்லாத்தையும் வேற மாதிரி கொண்டு போயிட்டு வேற விதமாக ஜனங்களை கொண்டு போகிற விதங்கள் வளர்ச்சி நிற்பார்களா என்று கேட்டால் இன்னைக்கு சபை வளர்ச்சி இல்லாத போகிற காரணங்கள் என்னன்னா சுவிசேஷங்கள் மாற்றம் ஆயிடுச்சு. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் தெரிந்து கொள்ள 26 வருஷம் ஆகுது. என்னை தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது என் கர்ப்பத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போ நான் தேட வரைக்கும் அவர் காத்திருந்து நான் வந்த பிற்பாடு என்னை ஊழியக்காரனாக அனுப்பக்கூடிய திட்டங்கள் செயல்கள் வேற வேற மாதிரியா இருந்தது. அப்படிப்பட்ட தேவனுடைய மகந்து ஒரு உதவியை சொல்ல முடியும். அப்போ சென்னையில் பேசப்பட்ட வார்த்தையும் பட்டாரம் பகுதியில் பேசப்பட்ட வார்த்தையும் இந்த இன்னைக்கு உங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தியை பார்க்கப்படும் போது மாற்றமா இருக்கும். யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்க சபைக்குள்ள இருந்து, நீங்க சபையிலேருந்து என்ன செய்றீங்க, சபையிலேருந்து என்ன பண்ணி கொண்டிருக்கீங்க, சபை வளர்ச்சி இல்லாத காரணங்கள் என்ன, உன்னை சார்ந்து உன் மனைவியை சார்ந்து உன் பிள்ளைகளை சார்ந்து என்னவா இருக்கிறாங்க, ஏன் மாறாதுக்கிறாங்க, காரணங்கள் என்ன. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேசி கொண்டிருக்கப்படும் போது இப்படி ஒரு செய்தி நான் எடுக்க முன்பே எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை உருவாகும். பேசுறது கிடையாது யாருக்கிட்ட சரியாவே. யார் அது அறியாத பேசுறாங்கன்னு சொல்லி என்ன பண்றோம், எதுவும் எதிர்ப்பு தெரிவித்து அது புரிய வைக்க பேசினா கூட மனுஷனுக்கு மனநோய் உண்டாகுதுன்னு சொல்லி எதையும் முன்வழிக்கிறது கிடையாது. பேசாதே இருந்துருது. கொஞ்ச நேரம் அமைதியான்ட்டு நான் அதுக்கப்புறம் சாந்தமாக நான் பாட்டுன்னு சாப்பிட்டு கடந்து போயிடும். அப்போ தேவனுடைய காரியத்தை நல்லா புரியிற காலத்துலன்னா அது எதிர்ப்புகள் நிறைய வருது. அது மனைவி நிமித்தமாக வரலாம், மகன் நிமித்தமாக வரலாம், மகளை நிமித்தமாக வரலாம், யாரை நிமித்தமாக வரலாம், சகோதரி நிமித்தமாக, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த குறிந்த ஊழியத்தில் 26 வருஷத்தில் பலதை அனுபவிச்சுட்டேன் நான். அப்போ அந்த காரியங்கள் பார்க்கப்படும் போது எனக்கு தான் இப்படிப்பட்ட அவமானம் எந்த ஊழியக்காரர் கூட வரக்கூடாது என்று நினைத்து ஜெபித்தேன் நான். எனக்கு முன்பாக பலர் பாடு அனுபவிச்சு மரித்தே போயிருக்கிறாங்க. பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு உன் பிள்ளைகள் நல்லா வளர்ச்சி அடைய, உன் மனைவியோ உன் கணவரோ மகிழ்ச்சி அடைய என்ன பண்ணணும், கடவுளை சார்ந்திருக்கிற வேலையும் சரி, உங்கள் சபை இன்னைக்கு இறங்கி போகிற ஒரு சபையாக. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் செய்த ஊழியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் பல இடத்துல எந்த சபையில் இருக்கிறோம் எனக்கு ஒரு சபை கட்டுறோம், அந்த சபை கூடுதலுக்கு நீங்கள் வந்துருங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஏண்டானா அவங்க ஒரு சபையில் இருக்கிறவங்க, அவங்க சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் ஏதோ ஏனாத்தனமாக இருந்தவரை கூப்பிட்டு வச்சு அவங்க சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அந்த சபையிலே அனுப்புவது தான் என்னுடைய ஊழியம்.
அப்போ அந்த கிராம திருவள்ளூர் மாவட்டம் ஒரு சபை இடத்தை வாங்கி அங்கே கட்டலாம் நினைத்திருந்தாலும் புதிய ஒரு ஆத்மாவை தான் அறுவடை பண்ணுறோமே தவிர ஏற்கனவே பயிர் வச்சு நிலத்தில் போய் கை வைப்பது சரியானது அல்லன்றது தெளிவாக அந்த செய்தியின் மூலியமாக எனக்கு தெரிவித்தார் மறுபடியும் ஆண்டவர். ஆல்ரெடி நான் அதை குறித்து யோசிப்பேன், அதை குறித்து நடத்தி கொண்டிருப்பேன். அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியர் நடந்து கொண்டிருக்குது. இல்லைன்னா என் சபை எப்படிதான் இருக்கும், அதாவது தேவன் செய்த அதிசயங்களுக்கு சபை நிறைஞ்சிருக்கு. எத்தனை பேர் சபையை விட்டு விலகி போயிட்டாங்க. காரணம் அவங்க செய்கிற தவறுகளை தேடி கண்டுபிடிக்கும் போது ஒருத்தராக விட்டு விட்டு விலகி போய்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ வளர்ச்சி அடிக்க அவங்க நினைக்கிற எண்ணங்கள் இங்கே நடக்காது. எனக்கு கொடுத்த தரிசனப்படி நடந்து கொண்டிருக்குது, எனக்கு கொடுத்த காரியத்தின்படி அதது காலத்துக்கு நேர்த்தியாக கர்த்தர் செய்வார் என்று பிரசங்கி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அதது காலத்துக்கு கண்டிப்பாக செய்வார். போனவர்கள் ஓடினவர்கள் திரும்பி ஒரு இளைய குமாரன் வருவதை போல ஒரு நாளைக்கு நிச்சயமாக கடந்து வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. இப்போ போனது எப்படின்னா சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தன் தவறு அறியாமல் ஓடுறாங்க, ஓடி திரும்பி ஓடுவாங்க. ஒரு நாளைக்கு இளையகுமாரன் வந்து எப்படி தகப்பனை நாடி வரும்போது அழைத்து கட்டுப்பிடித்து அரவணைத்து கொண்டாரோ, சபையை விட்டு போன அத்தனை பேரும் திரும்பி வர காலத்தில் அதே கிருபையின்படி அல்ல அழைத்து இதே கையை கட்டிப்பிடித்து அவங்களை அரவணைத்து இது சபையில் நிறுத்த முடியுமே தவிர விட்டு வெளியே போகணும் என்று சொல்ல முடியாது. இதுதான் தேவனுக்கு பிரியமானது. தேவன் இதை தான் நம்புற. நீங்களும் கர்த்தர் முழுவதும் தேவன் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து மனைவி பிள்ளைகள் குழந்தைகளோடு சபைக்கு கடந்து போக. அருகில் இருக்க கூப்பிட்டு பாருங்க, தெருவில் இருக்கிற கூப்பிட்டு பாருங்க, இயேசு உன்னை ரட்சிப்பார் என்று சொல்லி பாருங்க. என்ன நிமித்தமா நடந்தது என்று சொல்லாதீங்க. கர்த்தர் நிமித்தமாக நடந்தது சொல்லி கொண்டு பாருங்க. சபை வளர்ந்து பெருகும், மகிழ்ச்சியோடு நீ இருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் என்று நம்புறேன். நீங்கள் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பு. அதுதான் சொன்னார், நம்பிக்கையுள்ள திருநங்க அரணுக்கு திரும்ப இரட்டிப்பான நன்மைகள் இன்றைக்கே தருவேன் என்றால் இன்றைக்கே கர்த்தர் செய்தி பார்க்கிற நாட்களில் உனக்கு அற்புதத்தை அடையாளத்தை செய்வார். கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆமேன், ஆமேன், ஆமேன்.